ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நார்த்து சைட்லலாம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அப்போ இது செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம தக்காளி கூட்டுன்னு தனியாக வச்சுக்கலாம், அல்லது சப்பாத்தி குருமாவும் வச்சுக்கலாம். கூடவே நம்ம தயிர் பச்சிட்டு வச்சோன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதில் நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம், சாஃப்டாக வர வரைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. அழுத்துனா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மாவு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் தடவி மேலே சுற்றி ஒரு வாட்டி நல்லா நம்ம மாவை 4 பக்கமும் பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம மாவு எடுத்து உருட்டும் போது கையிலலாம் மாவு ஒட்டாது. எண்ணெய் தடவி இந்த மாதிரி வச்சிட்டோன்னா ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நம்ம அடுப்பில் ஒரு 2 கப்பு தண்ணி எடுத்து சூடு பண்ணியிருக்கேன். 2லேருந்து 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம். சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி. நம்ம பெரிய பெரிய பீஸாக போட்டு வச்சோன்னா அது வேகிறதுக்கு லேட் ஆகும். இதே சின்ன பீஸாக கட் பண்ணால் சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரொம்ப நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே உப்பு போட்டிருக்கோம். அதனால் நம்ம இப்போ அரை உப்பாக இருக்கும். நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டோன்னா உப்பு கக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா கூட நீங்கள் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதான் உப்பு இருக்கா இல்லையா நீங்கள் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கக்க ஆரம்பிச்சிடும். உப்பு சேர்த்துக்கிட்டோம். இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்துக்கலாம். இது நல்லா நம்ம கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து ஒரு 2 சைஸாக நம்ம இது மாதிரி திரட்டிக்கலாம். இது மாதிரி திரட்டிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் லைட்டாக திரட்டிட்டு இப்போ நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கெல்லாம், அந்த மசாலாவை நம்ம இதில் ஒரு ஸ்பூனு 1/2 ஸ்பூனு நம்ம திரட்டி வச்சுருக்க மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் அந்த மசாலாவை எடுத்து அதில் உள்ளார வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்படியே உள்ளங்கையில் வச்சுட்டு மசாலாவை நம்ம நடுவில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே 4 எல்லா பக்கமும் சுற்றி நம்ம மாதிரி ஓரத்தில் எல்லா மாவும் நம்ம இதை அழுத்தி இந்த மாதிரி நம்ம ஓரத்துலலாம் இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி விட்டு இதை அப்படியே மடித்து நம்ம திரும்ப சப்பாத்தி திரட்டுற மாதிரி
ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கையாலே அழுத்திக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து திரட்டிட்டோன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து கையில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கையில் கொஞ்சம் அகலமாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக மாவு கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மாவு தூவிக்கலாம். 2 பக்கமும் தூவிட்டு இதை வந்து நம்ம இப்போது சப்பாத்தி திரட்டுற மாதிரி ஃபுல்லாக திரட்டி எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், நம்ம வந்து லைட்டாகவே திரட்டிக்கலாம். ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் போட்டுக்கல, அதெல்லாம் வந்து வெளியில் வராத அளவுக்கு நம்ம இந்தமாரி திரட்டிக்கலாம். இது ரொம்பவே சாப்பிட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இப்போ வந்து இதை எடுத்து நம்ம வந்து அடுப்பில் தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கோம் இல்லையா, தோசைக்கல்லில் போட்டு 1 நிமிஷம் வந்து அப்படியே சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம திருப்பி போட்டு அதையும் 1 செகண்ட் நான் வந்து சிம்மிலே லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் சுற்றி ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி 2 பக்கம் நம்ம திருப்பி ஆயில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கேரட்டு, முள்ளங்கி அல்லது முருங்கைக்கீரை, பாலக்கு, மேத்திக்கீரை இதை வச்சு நம்ம இந்த மாதிரி எந்த கீரை வேணாலும் வச்சு நம்ம செய்யலாம். ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஒரு டைம் செஞ்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து அழகாக வந்திருக்கு. பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம வந்து தக்காளியும் வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம வந்து தயிர் பச்சடி செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே அள்ளும். நான் வந்து 1 கப் தயிர் எடுத்து ஒரு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி, நம்ம வந்து புளிப்பான தயிர் இதுக்கு எடுத்தோன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்லேயே சாப்பிட்டோன்னா எல்லாமே சாயெல்லாம் இறங்கி இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. ஒரு